தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். திருவள்ளுவருடைய உருவப்படத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இன்னும் அவருக்கு பல உருவ அமைப்புகள் இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். திருவள்ளுவர் பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர். கடைச்சங்க கால புலவரான இவர் பொது ஊழி காலத்திற்கு முன் 400 100க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தார் என கருதப்படுது. திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் ஔவையாரின் துணையோடு மதுரையில் அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது. சங்ககால புலவரான ஔவையார், அதியமான் மற்றும் பரணர் மூவரும் சமகாலத்தவராக இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. இதன் மூலம் சங்ககால புலவர் மாமூலனாரே முதலில் திருவள்ளுவரை பற்றிய செய்தியை தருகிறார். திருவள்ளுவர் அனைத்து தமிழர்களாலும் அறிந்து போற்றப்படுபவராகவும் தமிழர்களின் பண்பாட்டு செறிவின் அடையாளமாகவும் திகழ்கிறார். காவிரி பாக்கம் அருகில் வாழ்ந்து வந்த மார்க்கசெயன் என்பவர் திருவள்ளுவரது கவித்திறன் கண்டு அவரது புதல்வியான வாசுகியை வள்ளுவருக்கு மனம் முடித்ததாகவும் அறியப்படுகிறது. வாசுகி ஒரு கற்புக்கு அரசியாகவும் இருப்பாள். திருவள்ளுவர் அழைத்தவுடன் கிணற்றில் நீர் இறைத்த வாசுகி வாளியை அப்படியே விட்டு வந்ததாகவும் செய்திகள் இருக்கிறது. அந்த வாளி அப்படியே கிணத்தில் தொங்கியதாகவும் அறியப்படுகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஈரடி குறளில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் எனும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்துச் சொன்னவர். உலகளாவிய தத்துவங்களை கொண்ட திருக்குறளை படைத்து உலக இலக்கிய அரங்கில் தமிழுக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை நிலைபெறச் செய்தவர். இவர் உலக மக்களால் தெய்வ புலவர், பொய்யில் புலவர், நயனார், தேவர், சென்னா போதகர், பெரு நாவலார், பொய்யாமொழி புலவர் என்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அவர் எழுதிய திருக்குறள் வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் இனம், மொழி, பாலின பேதங்களின்றி காலம் கடந்தும் பொருந்துவது போல கூறியுள்ளதால திருக்குறளை சிறப்பிக்கும் விதமாக உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தேவநூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ் மறை, திருவள்ளுவம் போன்ற பல பெயர்களால் சிறப்பித்து அழைக்கின்றனர். அத்தகைய சிறப்புமிக்க திருவள்ளுவர் திருவள்ளுவ நாயனார் என சைவர்கள் அழைக்கிறார்கள். இவரை சைவர் என்றும் இவருடைய திருக்குறளை சைவ நூல் என்றும் சொல்கிறார்கள். திருவாடுதுறை ஆதீனமாகிய கொடாரச்சேரி சிவத்திரு வாலையனந்த அடிகள் திருவள்ளுவர் சித்தாந்த சைவர் எனும் நூலை எழுதியுள்ளார். அதில் திருவள்ளுவரின் சமயம் சார்ந்த கருத்துக்கள் அனைத்தும் சைவ சித்தாந்தத்தினை விளக்கி எழுதியுள்ளார். அழுக்காராமை எனும் அதிகாரத்திலும் ஆழ்வினை உடைமை எனும் அதிகாரத்திலும் திருவள்ளுவர் திருமகளையும் அவளுடைய மூத்தவளான தவ்வையையும் குறிப்பிடுகிறார். இந்த 2 குறள்களிலும் தற்போது வழக்கில் இருக்கும் திருமகளின் தன்மையையும் மூதேவியின் தன்மையையும் ஒத்து போகின்றன. மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவில் என்று கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் புகழ்பெற்ற முண்டக கண்ணியம்மன் கோவிலுக்கு அருகே அமைந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கும் முயற்சிகள் துவங்கிவிட்டன. அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தின் ஆட்சியராக இருந்த பிரான்சிஸ் வைட் எலிஸ் திருவள்ளுவரிற்கு உருவம் பொறித்த தங்க நாணயம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த நாணயத்தின் ஒரு புறம் திருவள்ளுவரின் உருவமும் மற்றொரு புறம் நட்சத்திரமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நாணயத்தில் திருவள்ளுவர் ஒரு சமண முனிவரை போல காட்சியளிக்கிறார். முகமும் தலையும் மலிக்கப்பட்டு தலைமேல் குடையுடன் இந்த நாணயத்தில் காணப்படுகிறார். இந்த திருவள்ளுவரை உருவகப்படுத்த எந்த உருவத்தையும் எல்லிஸ் மாதிரிக்கு எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. இதற்கு பிறகு 1904 இந்து தியாலாஜிக்கல் மேல்நிலை பள்ளியில் தமிழ் பண்டிதராக இருந்த கோ வடிவேலு செட்டியார் என்பவர் திருக்குறள் மூலமும்
பரிமேலழகருரையும் என்ற நூலை வெளியிட்டார். 2 பாகங்களாக வெளியான இந்த புத்தகத்தில் திருவள்ளுவரின் படம் திருவள்ளுவர் நாயனார் என அச்சிடப்பட்டிருந்தது. அதில் ஜடாமுடியுடன் தாடி மீசையுடனும் மார்புக்கு குறுக்கே யோகப்பட்டை எனப்படும் துண்டை அணிந்தபடியும் திருவள்ளுவர் காட்சியளித்தார். ஒரு கையில் சின்முத்திரையுடன் ஜெபமாலையும் மற்றொரு கையில் ஓலைச்சுவடியும் இருந்தது. நெற்றியில் பட்டையும் நடுவில் குங்குமமும் இருந்தது. இதற்கு பிறகு இந்த நூலின் ஆங்கில பதிப்பு வெளியான போது அதிலும் ஒரு திருவள்ளுவர் படம் கோட்டு சித்திரமாக இடம்பெற்றிருந்தது. அதில் திருவள்ளுவர் ஒரு சைவ சமய அடியாரை போல கரங்களிலும் நெற்றியிலும் விபூதி பட்டையுடன் காட்சியளித்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பதைப் போலவும் அவரை 2 அடியார்கள் தொழுவது போலவும் அந்த படம் இடம்பெற்றிருந்தது. இதனை சம்பந்தன் என்பவர் வரைந்திருந்தார். 1950களின் பிற்பகுதியில்தான் நாம் இப்போது காணும் வெள்ளுடை தரித்த வள்ளுவரை வரைவதற்கான முயற்சிகள் துவங்கின. இந்த முயற்சியை துவங்கியவர் கவிஞர் பாரதிதாசன். அவர் திராவிட கழகத்தைச் சேர்ந்த ராமச்செல்வன் என்பவருடன் சேர்ந்து ஓவியர் வேணுகோபால் சர்மாவை சந்தித்து மூவரும் சேர்ந்து திருவள்ளுவர் படத்தை உருவாக்கினார்கள். பின்னர் வேணுகோபால் சர்மா தான் வரைந்த படத்தை முடித்த பிறகு நாகேஸ்வரத்தில் உள்ள பாரதிதாசன் வீட்டில் இந்த படத்தை வைத்தார். அப்போது காமராஜர், அண்ணாதுரை உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் இந்த படத்தை பார்வையிட்டு பாராட்டி சென்றனர். அதில் காமராஜர் இப்படத்தை பாராட்டும் சில வரிகள்: நான் ஒன்றும் பெரிய தமிழ் வித்வான்லாம் கிடையாது. தமிழில் என்னவோ ஏராளமான இலக்கியமெல்லாம் இருக்குங்கிறாங்க. அதையெல்லாம் படித்தது கிடையாது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன போல கிடையாது. நிறைய படித்தவர், புலவர். அப்படிப்பட்டவரே திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பார்னு நிச்சயித்து சொல்கிறார். அதனால் திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லி உரையை முடித்தார் காமராஜர். பிறகு இந்த படம் 1960இல் அண்ணாதுரையால் காங்கிரஸ் மைதானத்தில் வெளியிடப்பட்டது. பின்பு 1964ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் வேணுகோபால் சர்மா வரைந்த திருவள்ளுவரின் உருவத்தை அன்றைய துணை குடியரசுத் தலைவரான சாகிர் உசேன் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு இவர் பிறந்த ஆண்டாக பொது ஊழிக்காலத்திற்கு முன் 31 அறிவித்து அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுகிறது. 1995இல் தஞ்சாவூரில் நடந்த 8வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை ஒட்டி இந்திய அரசால் இதே படத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய 2 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் தென்கோடியில் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை நிறுவியது. சென்னையில் வள்ளுவர் நினைவாக வள்ளுவர் கோட்டம் என்ற நினைவிடம் ஒன்று தமிழ்நாடு அரசால் 1973ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. வள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் 1330 திருக்குறளும் இங்குள்ள குறள் மண்டபத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கு திருவாரூர் கோவில் தேர் போன்ற தோற்றமுடைய நினைவு சின்னமும் உள்ளது. 1960இல் இந்திய அரசு திருவள்ளுவரின் நினைவாக ஓர் அஞ்சல் தலை வெளியிட்டது. இப்படித்தான் காலத்திற்கு ஏற்ப திருவள்ளுவருடைய உருவம் படிப்படியாக இன்றைய திருவள்ளுவர் உருவத்திற்கு வந்தமைந்தது. இந்த உருவ அமைப்பில் எது உங்களுக்கு சரி என்று தோன்றுகிறதோ அதை பற்றி கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. சிவாய நம.